இந்த படம் ஏன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எடுத்தீங்க அப்படின்றத கொஞ்சம் டைரக்டர் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணால் நல்லாயிருக்கும். டைரக்டர் அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டான், ஏன்னா இது ஒரு ஹாலிவுட் ஃபிலிம். இந்த ஃபிலிம் நான் தமிழ் டப்பில் தான் பார்த்தேன். The key is to stay in the game. Survival of the fittest. இந்த ஃபிலிமோட ஸ்டோரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சீரியல் கில்லர். அந்த சீரியல் கில்லர் யாரை பற்றி ஒரு கிழவன். அந்த கிழவன் வந்து ஹீரோயினோட ஸ்டெப் ஃபாதரை போட்டுடுறான். அந்த பொண்ணு வந்து என்ன பண்ணுது, ஒரு காட்டுக்குள்ளே தப்பிச்சு போயிடுது. அந்த காட்டுக்குள்ளே வந்து அந்த பொண்ணு வெளியே வந்துச்சா, இந்த சீரியல் கில்லரை போலீஸ் பிடிச்சாங்களா இல்லையா அப்படின்றது அந்த படத்தோட கதை. என்னதான் இந்த படத்தோட கதை நல்லா இருந்தாலும், ஸ்க்ரீன் பிளேலாம் நல்லா இருந்தாலும் சில இடத்துல போர் அடிக்க தான் செய்யுது. ஆனால் எனக்கு என்ன ஒரு டவுட் இருக்குன்னா, இந்த கதையை யார் யோசிச்சாங்க, யார் எக்ஸிக்யூட்டிவ் பண்ணாங்கன்னே தெரியல. ஏன்னா டீட்டெயில்டான ஒரு விஷயமாகவே இல்லை இந்த படம். த்ரூ அவுட் த ஃபிலிம் வந்து கொஞ்சம் டீட்டெயிலே இல்லை, ரொம்ப டீட்டெயில் ராஸ் ஆகுது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு சீரியல் கில்லர் வந்து என்னை கொலை பண்ணுறான்னு வச்சுக்கோங்க. என்னை கொலை பண்ண வரேன்னா அவன் எதுக்காக கொலை பண்ணான்னு ஒரு டீட்டெயிலான ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்கணும். அதுவும் இந்த படத்தில் ஃப்ளாஷ்பேக் வச்சுருக்கானுங்க. ஏன்டா வச்சானுங்க, எதுக்கு வச்சானுங்கன்னு தெரியாது. இவர் போவாராம், போயிட்டு யாரும் போட்டு தள்ளிட்டு வந்துடுவாராம். எதுக்காக போட்டு தரலான்னு சொல்ல மாட்டாங்களாம். இவன் எதுக்காக சீரியல் கில்லராக மாறினான்னு சொல்ல மாட்டாங்களாம். ஏதோ ஏனோ தானான்னு படம் எடுத்து வச்சுருக்கானுங்க போலது. அந்த மாதிரி தான் இருக்குது இந்த படமே. ஏன் நான் சொல்கிறேன்றதை நீங்கள் படம் பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும். அந்த படத்தோட பேர் என்னன்றதை நான் பின்னாடி இல்லைன்னா எங்கள் ஸ்க்ரீனில் போடுறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த படம் என்ன நடக்குது, சப்போஸ் அந்த போலீஸ் வந்து இந்த சீரியல் கில்லரை பிடிச்சாங்களா, இந்த பொண்ணு வந்து இந்த காட்டிலேருந்து தப்பிச்சு வெளியே வந்துச்சான்றது அந்த படத்தோட கதை இருந்தாலும், ஃபைனலாக ஒரு ஸ்டோரி ஒன்று சொல்லியிருப்பானுங்க. இது ஸ்டோரின்னு சொல்ல போனால், இவங்க அம்மா 2 பொண்ணு சேர்ந்து அந்த சீரியல் கில்லரை போட்டு தள்ளிடுவாங்க. போட்டு தள்ளதுக்கு அப்புறமா போலீஸ் வந்தாங்களா, இவங்களை அரெஸ்ட் பண்ணாங்களா, எதுக்காக இவங்க கொலை பண்ணாங்க அப்படின்னு கேட்டாங்களா, இல்லை விசாரணை பண்ணாங்களா இல்லையான்றத டீட்டெயிலாக காமிச்சிருக்க மாட்டானுங்க. இந்தியன் சினிமாவில் தான் இந்த மாதிரிலாம் மிஸ்டேக்ஸ் எல்லாம் பண்ணுறாங்கன்னு பார்த்தா, ஹாலிவுட் சினிமாவில் இந்த மாதிரிலாம் பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்க. ஒரு படம் எடுக்கிறீங்க அப்படின்னா மணி ஹெய்ஸ்ட் மாதிரி ஒரு படம் அணுங்கடா. நானும் தேடுறேன், மணி ஹெய்ஸ்ட் மாதிரி ஒரு நல்ல படம் எனக்கு கிடைக்கவே மாட்டேங்குது. சப்போஸ் மணி ஹெய்ஸ்ட் மாதிரி ஒரு நல்ல வெப் சீரிஸ், ஒரு நல்ல படம் கிடச்சிச்சு அப்படின்னா, அந்த படத்தோட பேர் என்னன்றது கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த படத்தோட ரிவ்யூனே சொல்ல முடியாது. ஓகே, பிஜிஎம்லாம் சட்டலாக இருக்குது, ஆக்டிங் வைஸ் நல்லாவே இருக்குது. அந்த பொண்ணோட அம்மா கேரக்டர் நல்லா பண்ணியிருந்துச்சு, அந்த பொண்ணும் நல்லாவே பண்ணியிருந்துச்சு. அந்த பொண்ணோட கேரக்டர் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் போல்டாக இருக்கிற பொண்ணுலாம் கிடையாது, கொஞ்சம் அதிகமாக கொஞ்சம் பயம் வர ஒரு பொண்ணாகவே இருக்கும். ஓகேங்களா? அந்த பொண்ணோட ஹிப்பில் வந்து ஒரு சைட் பேக் ஒன்று வச்சுருக்கும். அந்த பேக்கில் வந்து நிறைய மாத்திரை இங்கே இருக்கும். எனக்கு பேனிக் அட்டாக் வரும், அதனால் அந்த மாத்திரை எடுக்கிறேன்ற மாதிரி அந்த ஏழு சொல்லியிருக்கும். இருந்தாலும் அதுக்கு ஒரு டீட்டெயில்டான ஒரு விஷயம் பண்ணியிருக்கலாம். அதுவும் இல்லாமல் அந்த பொண்ணோட ஃபர்ஸ்ட் அப்பா வந்து தூக்கு மாட்டி செத்து போயிடுவார். அவர் ஏன் செத்து போனார்ன்றது டீட்டெயிலே கிடையாது. சரி, இவங்க அம்மா வந்து 2வது மேரேஜ் பண்ணிக்கினாங்க. அந்த ஸ்டெப் ஃபாதரை தான் இவன் கில்லர் போட்டு தள்ளிட்டுருப்பான். அந்த கில்லரை வந்து போட்டு தள்ளிட்டான் வச்சுக்கோங்க அந்த ஸ்டெப் ஃபாதரு. இந்த ஸ்டெப் ஃபாதரை இவங்க அம்மாவை எப்படி கல்யாணம் பண்ணிக்கிறாங்கன்னு ஒரு டீட்டெயில்டான ஒரு இது கிடையாது. இவங்களுக்கு ஒரு அக்கா ஒன்று இருக்கும், அந்த அக்காவுக்கும் டீட்டெயில்டான ஒரு விஷயமே கிடையாது. எல்லாத்துக்குமே மிஸ்டேக் பண்ணி வச்சுருக்கானுங்க. எதுக்கு இந்த படம் எடுத்தானுங்கன்னே தெரியல. பேசாமல் எடுக்காமலே அப்படி முடிச்சிருக்கலாம். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணணும், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த சந்திக்கலாம். அண்டர் தென் பாய், எஸ்கேப் ஃப்ரம் கார்த்திக்.